சௌந்தர்யாவோட அம்மா பால் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கப்ப சௌந்தர்யா பூச்சி பூச்சின்னு கத்துறாங்க. அவங்க அம்மா பதறி போய் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க சௌந்தர்யாவை பார்த்து. சௌந்தர்யா சொல்றாங்க, கீழே பூச்சி ஓடுதுமான்னு சொல்றாங்க. சௌந்தர்யாவோட அம்மா கீழே பாக்குறாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சௌந்தர்யா, அம்மா சாப்பிடுற மாத்திரைய எல்லாருக்கும் பால்ல கலந்து கொடுத்துட்டா எல்லாரும் மயக்கமாயிருவாங்க நினைச்சுக்கிட்டே அந்த மாத்திரைய பால்ல போடுறாங்க. எல்லாருக்கும் கலந்து ஷாலினி அந்த பாலை குடுக்கறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க. சௌந்தர்யா எல்லாரும் தூங்கட்டும்னு வெயிட் பண்றாங்க. முழிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாருக்கும் தெரியாம. திவாகர் வீட்டுக்கு வெளிய கார்ல உட்கார்ந்துகிட்டு சௌந்தர்யாவுக்கு போன் பண்ணி சொல்றாரு, உன்னால எப்ப வீட்டை விட்டு வெளியே வர முடியுதோ அப்ப வா, நான் வெயிட் பண்றேன்னு திவாகர் சொல்றாரு சௌந்தர்யா கிட்ட போன்ல. சௌந்தர்யாவும் எல்லாரும் தூங்கின உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. திவாகர் கார்ல ஏறுறாங்க. திவாகரை பார்த்து சொல்றாங்க சௌந்தர்யா, நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட பாத்தியா வீட்டுக்கு, ஐ லவ் யூ திவா சொல்றாங்க. திவாகர் வண்டிய ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. தனம் தூக்க கலக்கத்துல எந்திரிக்கிறாங்க. பெட்ட பாக்குறாங்க. சௌந்தர்யா இல்லாதது அவங்களுக்கு மங்களா தெரியுது. சௌந்தர்யா சௌந்தர்யான்னு கூப்பிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஷாலினி என்னாச்சு அண்ணின்னு கேக்குறாங்க. தனம் கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க, ஷாலினி சௌந்தர்யா வீட்டை விட்டு போயிட்டாமா. தனமும் ஷாலினியும் ஆட்டோல போறாங்க சௌந்தர்யாவை தேடிக்கிட்டு. திவாகர் போன் பண்ணி சொல்றாரு, பொண்ணு கைப்படாத ரோசாவா இருக்கு, அவளை அப்படியே கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் சார். திவாகர் கிட்ட சொல்றாரு, சீக்கிரத்திலேயே கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. திவாகரும் சௌந்தர்யாவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.